நிச்சயமாக மத்திய அரசு ஆந்திர அரசியலின் தயவில் இருக்கிறது, ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் தயவில் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலே இன்று ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து திடீரென ஒரு கடிதம் வருகிறது திருப்பதி தேவஸ்தானத்திற்கு. அதாவது திருப்பதியில் அண்மையில் நடைபெற்ற அந்த 8ஆம் தேதி ஜனவரி 2025 அன்று நடைபெற்ற மக்கள் நெரிசலில் 6 பேர் பலியானார்கள். அதே போன்று 13ஆம் தேதி ஜனவரி அன்று நடைபெற்ற லட்டு கவுண்டரில் நடைபெற்ற தீ விபத்து, இந்த இரண்டு சம்பவங்கள் குறித்து எங்களுக்கு கடிதங்கள் வரப்பெற்றிருக்கு. எனவே இது குறித்து விசாரிப்பதற்காக சஞ்சீவ்குமார் ஜிண்டால் அடிஷனல் செக்ரட்டரி கூடுதல் செயலாளர் இருக்கக்கூடியவர் பேரிடர் மேலாண்மையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்திலிருந்து வரப்போகிறார் என்ற வகையில் ஒரு கடிதம் வருகிறது. திருப்பதி தேவஸ்தான வரலாற்றில், திருப்பதி கோயில் வரலாற்றில் இது போன்று எந்த ஒரு அதிகாரியும் மத்திய அரசிலிருந்து உள்துறையிலிருந்து விசாரணை நடத்தியது கிடையாது. இதுதான் முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடிதம் 17ஆம் தேதி தேதியிடப்பட்டிருக்கிறது, 18ஆம் தேதி கிடைக்கப்படுகிறது. ஆனால் 24 மணி நேரத்தில் தற்போது அந்த அதிகாரியின் வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது என்பது குறித்து விசாரித்த பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் கடிதங்கள் உடனடியாக அவரை செல்வதற்காக உத்தரவு போடுகிறார்கள். ஆனால் அந்த அதிகாரி வருவதற்கு முன்பே அவருடைய பயணம் ரத்து செய்யப்படுகிறது. காரணம், ஆந்திர அரசியலின் சுப்ரீம் பவர் சந்திரபாபு நாயுடு 16 எம்பிக்களை தன் கைவசம் வைத்திருக்கிறார். அவருடைய தயவில் தான் தற்போது மத்திய அரசு நீடித்துக் கொண்டிருக்கிறது. அவரும் நிதிஷ்குமாரும் தான், முக்கியமாக சந்திரபாபு நாயுடு. எனவே அவர் உடனடியாக பேசுகிறார், இது எங்களுடைய பிரச்சனை, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று கூறுகிறார். உடனடியாக அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. எனவே உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் பயத்தில் பின்வாங்கிய மத்திய உள்துறை என்பதுதான் உண்மை. ஆனால் அது வெளியில் அவ்வாறு தெரியாது என்றால் கடிதம் அனுப்புகிறார்கள், விசாரணைக்காக ஒரு கூடுதல் செயலாளர் வருகிறார் என்று தெரிவிக்கிறார்கள். அதுவும் பேரிடர் மேலாண்மையின் கூடுதல் செயலாளர் இருப்பவர் வருகிறார் என்று அறிவித்து கடிதம் அனுப்புகிறார்கள். அனுப்பிய கடிதம் 24 மணி நேரத்துக்குள்ளாக என்ன நடக்கிறது தெரியவில்லை. ஆனால் தற்போது அந்த அதிகாரியின் பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக தெளிவாக எடுத்துக்காட்டுவது என்னவென்றால், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வைத்ததுதான் சட்டம். அவருடைய செல்வாக்கு டெல்லி வரை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இவருடைய ஆட்சேபத்திற்கு ஏற்பதான் அங்கு செயல்படுகிறார்கள் என்பதை தெளிவாக்கும் வகையில் அந்த சுப்ரீம் பவர் ஆஃப் ஆந்திர சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாண் ஆகிய இருவருடைய அந்த 16+2 எம்பிக்களை வைத்திருக்கிறார் பவன் கல்யாண். 18 எம்பிக்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது மத்திய அரசு தொடர்ந்து நீடிப்பதிலே. எனவே அவருடைய செல்வாக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தான் சந்திரபாபு நாயுடுவின் பவர் இருந்திருக்கிறது, சுப்ரீம் பவர். எனவேதான் இந்த சம்பவத்திலே உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த உத்தரவை வாபஸ் பெற்றிருக்கிறது. அதிகாரியின் பயணத்தை உடனடியாக ரத்து செய்திருக்கு என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அப்ரஹாம்.